கேஸ் பிரச்சனை உங்கள தாக்கிக்கிட்டே இருக்கா? எந்த உணவு சாப்பிட்டாலுமே எனக்கு கேஸ் பிரச்சனை இருக்குங்க. அங்க கொளுத்துது, இங்க பிடிக்குது, வயிட்டு பெருக்க மாதிரி இருக்கு. கேஸால நான் ஒரு வழி ஆகுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக. கேரம் கர்வின்ற ஒரு ஹோமியோபதிக் மதர் டிஞ்சர் தான் உங்க முன்னாடி சொல்லப் போறேன். இது பல ரிசர்ச்ல வந்து இன்டெஸ்டைனோட பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணி டிராப்டா இருக்கக்கூடிய கேஸ அழகா வந்து வெளியேத்தி உங்களுக்கு இந்த கேஸ் பிரச்சனையில இருந்து விடிவு காண்றதுக்கு வழிவகுக்குது. இந்த மெடிசின்ஸ் எப்படி உங்களுக்கு ஃபங்க்ஷனலா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது, இதுல இருக்கிற ஆக்டிவ் ஆல்கலாய்ட்ஸ் என்னென்ன, சோ என்ன மாதிரி ரிசர்ச் கண்டக்ட் பண்ணிருக்காங்க, ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். நான் டாக்டர் கிறிஸ்டியன் லியோ. வீடியோ ஃபுல்லா பாருங்க. கேரம் கர்வின்ற மெடிசின் வந்து ஜெர்மனி, நெதர்லாந்து, எகிப்து, இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து கல்டிவேட் பண்றாங்க. பழுத்து காய வைக்கப்பட்ட அந்த கார்வே சீட்ஸ்ல இருந்து தான் ஹோமியோபதிக் மதர் டிஞ்சர்ஸ் வந்து இதுல ப்ரிப்பேர் பண்றாங்க. இதுல இருக்கக்கூடிய பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் கொடுக்கக்கூடியது என்னன்னா கார்வோன். இது 50 to 60% இந்த கார்வோன் தான் இருக்கு. 30 to 40% இந்த லிமோனின் இருக்கு. இந்த கார்வோன் அண்ட் லிமோனின் தான் இந்த கேஸ் ஹெல்ப்ஃபுல்லா வெளியேற்ற உதவி செய்யறது. பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ல மேஜர் ஆக்ஷன் கார்மினேட்டிவ் ஆக்ஷன். அதுதான் இந்த கேஸ் ரிமூவ் பண்றது. குறிப்பா இன்டெஸ்டைனோட ஸ்மூத் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுது, பெரிஸ்டாலிஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, ட்ராப்டான கேஸஸ் வெளியே போறது ஹெல்ப் பண்ணுது, வயிற்று பெருக்கம், அப்டாமினல் பிரஷர் இந்த வந்து கம்ப்ளீட்டா குறைஞ்சு அந்த கேஸ் வெளியே போறதுக்கு நல்ல விதத்தில் உதவி செய்யுது. அதோட டைஜெக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. கேஸ்ட்ரிக் ஜூஸ் அண்ட் பேங்க்ரியாட்டிக் என்சியூம்ஸை ஸ்டிமுலேட் ஹெல்ப் பண்றதுனால டைஜெக்ஷனுக்கும் சேர்த்து உதவி செய்யுது. இந்த கேஸ்னால இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாசம் நமக்கு ஏற்படும். வயித்துல இந்த கேஸ் இருக்கும்போது ரொம்ப ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் எஃபெக்ட் அதுல இருக்கிறதுனால இன்டெஸ்டைனோட ஸ்பாசத்தை ரெடியூஸ் பண்றதும் அப்டாமினலோட கிராம்பை ரெடியூஸ் பண்றதுக்கும் உதவி செய்யும். பெரும்பான்மையா இந்த கேஸ் உள்ளாடி இருக்கிறதே நைட்ரஜன் கேஸ் தான். அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா பல கேஸஸ் வந்து உள்ளாடி ஃபார்ம் ஆகும். இது எப்படி உள்ள வருதுன்னா, நம்ம வெளியில இருந்து சுவாசிக்கக்கூடிய காற்றும் உள்ளாடி இருக்கக்கூடிய அன்டைஜெஸ்ட் கார்போஹைட்ரேட் ஃபுட்டும் சேர்ந்து ஃபெர்மெண்டேட்டட் ஆகும்போது தான் இந்த கேஸ் உள்ளாடி ட்ராப்ட் ஆகுது. இந்த கேஸை தான் நமக்கு இந்த மெடிசின்ஸ் வந்து அழகா வெளியேற்றி கொடுக்குது. கிளினிக்கல் ஸ்டடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பைட்டோ மெடிசின் 2000 அதுல நடத்தப்பட்ட ரிசர்ச்ல வந்து அப்டாமினல் பிளைன், பிளாட்டிங், கேஸ் ஃபார்மேஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மெடிசின்ஸ் உதவி செய்யறதா வந்து அந்த ரிசர்ச் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு. டபுள் பிளைண்ட் ரேண்டமிஸ்ட் ட்ரையல்னு வரும்போது குறிப்பா ஆல்மெண்ட்ரி பார்மகாலஜி தெரபியூட்டிக்ஸ் 1999 கண்டக்ட் பண்ண ரிசர்ச்ல நல்ல விதத்துல எல்லாருக்குமே அந்த கேஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு உதவி செஞ்சிருக்கு. பல ரிசர்ச்சர்ஸ் கண்டக்ட் பண்றதுல இந்த மெடிசின் கிளினிக்கலி ஒரு பெஸ்டான கேஸ் மெடிசின்ன்றது வந்து தெளிவா விளங்கி இருக்கு. ஸோ அதை கண்டினியூ பண்ணும்போது 100% ரிசல்ட் வந்து இது வந்து எல்லாருக்குமே கொடுக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து கேஸ் எந்த அளவுக்கு ட்ராப்பா இருந்தாலுமே கேஸ் பிரச்சனைக்கு இது நிரந்தரமா உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை வந்து உருவாக்கி தரும். ஸோ ஃப்ரீக்வெண்ட் கேஸ் இருந்தனா உங்க மருத்துவர்கிட்ட இந்த மருந்தை பத்தி பேசுங்க. ஸோ என்னோட கன்சல்டிங் உங்களுக்கு தேவைன்னா www.drkrishnalio.com வந்து நீட் ஹெல்ப்புக்குள்ளாடி வாங்க, கன்சல்ட் பண்ணிக்கலாம். நன்றி.